அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ சர்பத் குடித்தாலும் சரி, எவ்வளோ தண்ணி குடித்தாலும் சரி, தாகமே அடங்குறதில்ல. நம்ம கடைகளில் நன்னாரி சிரப்பு வாங்கிட்டு வந்து நம்ம சர்பத் குடிக்கும்போது நல்லா கவனித்து பாருங்கள். நம்ம யூரின் போகிறப்போ நம்ம என்ன கலரில் நம்ம நன்னாரி சிரப்பு வந்து கலந்து நம்ம சர்பத் குடிக்கிறோமோ அதே கலரில் யூரின் போகுது. அந்த அளவுக்கு நன்னாரி சிரப்பில் வந்து கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. ஃபுட் கலருன்னு சொல்லிட்டு வேறு என்னென்னமோ கலரெல்லாம் ஆட் பண்ணி இப்போ நன்னாரி நிறைய டூப்ளிகேட் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம உடம்பு ஆரோக்கியத்தையும் பார்க்கணும் இல்லையா? அதனால் சிரமம் இல்லாமல் வீட்டிலையே நம்ம நன்னாரி சிரப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, கெமிக்கல் கலர் எதுவுமே கிடையாது. கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு லாபமும் ஜாஸ்தி. கடையில் 1 லிட்டர் வந்து 200 விற்கிது. நம்ம அந்த 200 நம்ம செலவு பண்ணி நம்ம இப்போ வீட்டிலையே நன்னாரி சிரப் ரெடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2.5 லிட்டர் வரைக்கும் நன்னாரி சிரப் கிடைக்கிது. ஆரோக்கியமான இந்த வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த நன்னாரி சிரப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நாட்டு மருந்து கடைகளில் நன்னாரி வேர்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த வேரை வாங்கிட்டு வந்து நல்ல ஒரு 24 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் போட்டு ஊற வச்சுடுங்க. ஏன்னா நம்ம அதை மிக்ஸி ஜாரில் அடிக்கணும். அப்படியே போட்டோம் அப்படின்னா மிக்ஸி பிளேடு உடஞ்சி போயிடும். நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஊற ஊற அந்த வேரோட கலர் வந்து தண்ணியில் இறங்கிடும். இப்போ அந்த நல்லா ஊறி இருக்கிற வேரை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 2மா கொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இன்னுமே நல்ல எசன்ஸ் வந்து பியூராக கிடைக்கும் நமக்கு. நான் இன்றைக்கி 50 கிராம் அளவுக்கு நன்னாரி வேர் நாட்டு மருந்து கடைகளில் சொல்லி வாங்கிட்டு வந்து ஊற வச்சுருக்கிறேன். நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுட்டு தான் நான் வந்து எடுத்து இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். இப்போ நல்லா ஊறின இந்த வேரை வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. ரொம்ப நைஸாக அரைச்சாலும் கூட நமக்கு அது ஒரு மாதிரி கசப்பு தன்மை வரும். அதனால் ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம். இப்போ 1 2மா அரைச்ச இந்த வேரை ஒரு பெரிய பாத்திரத்தில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எந்த பாத்திரத்தில் நீங்கள் சிரப் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கலாம். இப்போ அளவுகள் நான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எடுத்துருக்கிற செம்பு வந்து 1/2 லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடிய செம்பு. 50 கிராம் நன்னாரி வேருக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க. நம்ம ஊற வச்ச தண்ணியவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை கொஞ்சம் வடிகட்டிக்கலாம். ஏன்னா மண் இருக்கும். வடிகட்டிட்டு அந்த தண்ணியுமே நம்ம சேர்த்துக்கலாம். அவசரப்பட்டு ஊற வச்ச தண்ணியை தூர ஊற்றிடாதீங்க. இப்போ 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இதை அடுப்பில் வச்சு நல்லா தளன்னு கொதிக்க வைக்கணும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலக்கி விட்டு நல்லா தளன்னு கொதிக்கும்போது நல்ல எசன்ஸ் வந்து அந்த தண்ணியில் இறங்கிடும். நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நல்லா அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. தளன்னு நல்லா கொதித்து வரணும். இந்த மாதிரி கொதித்து வரும். இப்போவுமே ஓரங்களில் நல்லா இந்த கரண்டி வச்சு ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த நன்னாரி சிரப் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் ஒரு ஆறுனதுக்கப்புறம், அதாவது ரொம்ப கொதிக்க இருக்கும்போது நம்ம வடிகட்ட வேண்டாம். ரொம்ப ஆறணுன்னு அவசியம் இல்லை. நமக்கு கை பொறுக்கிற சூட்டில் பாத்திரத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. அந்த வேரெல்லாம் வந்து செடிகளுக்கு கூட நீங்கள் உரமாக போட்டுடலாம். வேர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் செடியில் உரமாக போட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த வேரை வந்து காய்ச்சின பாத்திரத்தை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ அந்த பாத்திரத்தை நான் சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் 1.5 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதாவது 50 கிராம் நன்னாரி வேருக்கு
1.5 கிலோ சர்க்கரை, 1.5 லிட்டர் தண்ணி. இப்போ நம்ம ஏற்கனவே காய்ச்சி வடிகட்டின தண்ணியவும் சர்க்கரையில் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம இந்த சிரப் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த உப்பு சேர்க்குறோம். இது கூடவே லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்க்கணும். வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ சர்க்கரையை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அடுப்பில் வச்சுட்டு கொதிக்க விடலாம். சர்க்கரை நல்லா கரையணும். நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு கரண்டி வச்சு கிளறாமல் விட்டுறாதீங்க, சர்க்கரை அடியில் அடி பிடிச்சிடும். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15லேருந்து 18 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த சிரப் வந்து கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி பிசு பிசுன்னு வரணும். அதாவது கம்பி பதம் வந்துடக்கூடாதுங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது அதுதான். ரொம்பவும் போட்டு கொதிக்க விடுறேன்னு சொல்லி கம்பி பதத்துக்கு கொண்டு வந்துடாதீங்க. அடிக்கடி இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு கிளறி விட்டுக்கோங்க. கம்பி பதத்துக்கு முன்னாடி அந்த சர்க்கரை பாகு வந்து நல்லா கொதித்து கையில் எடுக்கும்போது அந்த பாகோட தன்மை அந்த கையில் ஒட்டும் பிசு பிசுன்னு. அந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணணும். நன்னாரி சிரப்பு ரெடி பண்ணிவிட்டு நம்ம சர்பத்து ஊற்றுறதும் கரெக்டான ஒரு பக்குவத்தில் ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. கையில் எடுத்து பார்த்தீங்கனாலே இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா போதும், கையில் ஒட்டுற அளவுக்கு பிசு பிசுப்பு தன்மை வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா தள்ளன்னு கொதிக்க விடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பக்குவம் வரும். அடிக்கடி இந்த மாதிரி விரலில் தொட்டு பார்த்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த தன்மை கரெக்டாக தெரிய வரும். இந்த ஸ்டேஜில் கையில் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற தன்மை வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு விதைகளெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். எலுமிச்சை பழ சாறு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அதாவது எலுமிச்சை பழ சாறு எதுக்காகனா நம்ம இந்த சிரப் வந்து ரெடி பண்ணிவிட்டு மேலே பூஞ்சான் எதுவும் பூக்காமல் கெட்டு போகாமல் இருக்கிறக்காக தான் நம்ம அந்த எலுமிச்சப்பழ சாறு சேர்த்தது. அதே சமயத்தில் உப்பும் அதனால தான் நம்ம சேர்த்தோம். உப்பு சேர்த்துட்டு நம்ம சிரப் ரெடி பண்ணும்போது அந்த இனிப்புத்தன்மை ஈக்குவல் ஆக்கி காமிக்கும். 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டிடலாம். வேறு லேசாக ஏதாவது மண்ணோ தூசியோ இல்லை சர்க்கரையில் ஏதாவது தூசி இருந்தால் கூட நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்க. நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் வடிகட்டிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் நல்லா ஆறிடும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம விருப்பமான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவையானப்போ சூப்பராக ஒரு சர்பத் வந்து டக்குன்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் கூட சர்பத் வந்து வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கெமிக்கல் இல்லாத ஒரு லாபமான ஒரு நன்னாரி சிரப் வீட்டில் ரெடி பண்ணி வர்றவங்களுக்கும் நம்ம சந்தோஷமாக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்கிறப்போ இந்த லெமன் சர்பத் வந்து போட்டு கொடுங்க. லெமன் இல்லாமல் சர்பத் வந்து நீங்கள் போடவும் செய்யாதீங்க, டேஸ்ட்டும் இருக்காது. சிரப் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மூடி போட்டு எடுத்து வச்சுருந்தேன், பாட்டிலில் ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கு முன்னாடி சர்பத் போட்டு காமிச்சிடலாம். கலர் பார்த்திங்கன்னா நம்ம பட்டையை வந்து அந்த நன்னாரி வேரை வந்து ஊற வைக்கும் போதே இந்த கலர் தான் இருக்கும். கொதிக்கும் போது நல்லா இந்த டார்க் கலராக மாறிடும். இப்போது நல்ல ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு எடுத்துக்கோங்க. இன்னொன்று, எலுமிச்சை பழத்தில் அதிகமாக சாறு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சிரப் அதுக்கு தக்கன நம்ம ஊற்றணும். இப்போ பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு எடுத்துகிட்டு 2 ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நல்லா நன்னாரி சிரப்பு நான் எடுத்துருக்கிற அந்த குழிக்கரண்டிக்கு 3 கரண்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சில்லுன்னு தண்ணி ஊற்றிட்டு நீங்களும் குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சர்பத் குடிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.